ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? இந்த லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ எடுத்தது. அடுத்து பொங்கலே வந்துருச்சு. இதுக்கு மேலேயே அப்லோட் பண்ணலன்னு நான் மனுஷியே கிடையாது அப்படின்ட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணிலாம் வச்சுட்டேன். எனக்கு வந்து என்னென்னா, நமக்கு வேலைக்கு போயிட்டு வீடியோவும் போட்டுட்டு சிலப்போ வந்து வேலையா வீடியோவா வீடான்னு பார்க்கும்போது உண்மையை சொல்லப்போனால் என்னால் மூணையுமே வந்து சமாளிக்க முடியும் தான். ஆனால் நான் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். இன்றைக்கி நாளைக்கு நாளைக்குன்ட்டு இப்போ 3 மாதம் ஆகிட்டு தீபாவளி முடிஞ்சு. நான் வந்து இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். இனிமேல் வந்து ரெகுலராக போடுவேன்னு ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து சொல்ல தான் செய்கிறேன். போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 2 வீடியோவாவது போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இது வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து நாகர்கோவில் ட்ரெயின் தான் வந்து புக் பண்ணியிருந்தோமா. நானும் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ஃபஸ்ட்டு போகிற ஃபேமிலி ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் வந்திருக்கும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி லீவ் அப்போ வந்து பிளான் பண்ணுவோம் எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அடுத்த வருஷம் போய்க்கலான்ட்டு இப்படியே தள்ளி தள்ளி போயிருச்சா. இந்த வருஷம் என்ன ஆனாலும் சரின்ட்டு 2 மாதம் முன்னாடியே வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணால் கண்டிப்பாக போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 7:30 மணிக்கு ட்ரெயினாக 7 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஜாலி நிக்கலாம் ஏப்பா யாருமே வரல. ட்ரெயின் டூர் என்ன பாப்பா? அப்பா அண்ணனை எங்க எந்த கடைக்கு போனாங்க? ஒன்றும் வேண்டாம்ண்ணா, நாங்களே சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்துட்டேன் பாப்பா. ஆமாம், இந்த டைம் அதனால தான் அம்மா டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஜடஞ்சலெல்லாம் போகக்கூடாது. ஹாய், எங்கே போகிறீங்க சொல்லல? ஜாலி. சஞ்சனாக்கு கன்னியாகுமரி போகிறதோட ட்ரெயினில் போகிறதா ஜாலி. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ. பாப்பா எதில் படுக்க போகிற நீ? அம்மா கீழே படுத்துக்கிறேன். ரொம்ப பயமா இருக்குமா? ஏம்மா? அண்ணன் ரொம்ப பயந்துக்கிட்டான், கீழே விழுந்துருவான்ட்டா. நான் இங்கே, நான் அங்கே, அப்பா இங்கே, நீ அங்கே அந்த சீட்டில், கிஷோர் இந்த சீட்டில். ஓகே, மேலே 2 யார் படுப்பாங்களோ தெரில. அங்கே ஒருத்தரே காணும். ஓ, எங்கே வேணாலும் உட்காரலாம். 7:30க்கு ட்ரெயின் எடுக்கும்போது எல்லாம் வந்துடுவாங்க. எது அப்பா கிடக்கட்டு சார். என்னெல்லாம் வேண்டது இருக்கா? அது 20 ரூபா, இது 10 ரூபா, 30 ரூபா. கையில் வேற என்ன வச்சுருக்கா? மொத்தம் 40 ரூபாயா? 50 ரூபாயாடா? குட்டை பிஸ்கட் 30 ரூபாயாடா? வீட்டில் அத்தனை ஸ்நாக்ஸ் கிடந்துச்சு. 15 இருக்காது. இது 20 ரூபாயா இருக்கும், அது 20 ரூபாயா இருக்கும். அந்த கடலை பருப்பு இது 25 ருபீஸ்டா. அப்போ அதை கடலை 20 ரூபா, கடலை மிட்டாய் 5 ரூபா. வருவாங்கம்மா உங்கள் அப்பா. உங்கள் அப்பாவில் விட்டுட்டு போவாது ட்ரெயின், வருவாங்க. இன்னைக்கு தீனியே கீழே போடுறதா, அப்புறம் கடிச்சு வச்சிருக்கோம். கீழே போடு.
மேலே ஆள் இல்லை. நான் தான் லைட் போட்டேன். அப்போ தானே ஒன்று நல்லா தெரியும். வீடியோ வேற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க என் ஃப்ரெண்டு என் மகன் அடி வாங்கிட்டு மூஞ்சி முழிக்க மாட்டேங்க ட்ரெயின். இது அம்மா சீட், நான் போய் படுக்க போகிறேன். ஹாய் 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 ஹாய். எப்படி இருக்கு ட்ரெயின் ஜர்னிக்கு சார்? பாப்பா அம்மா எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கா? பயமா இல்லையா மேலே படுக்கா? என்ன பயம்? என்ன பயம்? அண்ணனுக்கு பயமா இருக்கா? அண்ணனுக்கு பயமா இருக்கா? பேய் மூஞ்சி வருதுதா? ஆமா, இருட்டா இருக்குல்ல. உருவலை சரி, குட் நைட். குட் நைட். கிஷோர் அம்மாவத்துக்கு மேலே போட்டாங்கடா. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ட்ரிப்பு எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இனிமேல் வந்து எல்லா வருஷமும் மிஸ் பண்ணாமல் நமக்கு வந்து எப்போ வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறதா செய்கிறோம். நமக்கு செலவும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு மேலே செலவு வந்து இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம வந்து என்றைக்கு தான் வாழ்க்கையில் பார்க்குறது. உண்மையிலே வந்து என் பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக, எங்களுக்கும் இந்த 2 நாள் வந்து எந்த யோசனையுமே வந்து இல்லை. நல்லா ஃபுல்லாக 2 நாள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குமா, அதனால் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு வந்து 2ஆக வந்து பிரித்து வந்து போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு நாகர்கோவில் வரைக்கும் தான் வந்து ஒரு ட்ரெயின் இருந்துச்சா, அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு சென்னை ட்ரெயின் வந்துச்சு. அதில் ஏறி வந்து ட்ரெயின்லேயே வந்து இறங்கியாச்சு. எனக்கு பஸ்ஸில் போகிறது வந்து பிடிக்காது. ஏன்னா எங்கள் பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து வாமிட்டு, எனக்கு வாமிட்டு. சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்கள் அப்பா டூர்லாம் வந்து பிளான் பண்ணுவாங்களா வருஷத்துக்கு ஒருக்கா. எங்கள் ஊரில் எல்லாம் வேன் பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. அந்த டூருக்கு அழுது அடம் பிடிச்சி ஒரு 2-3 டைம் வந்து எப்படியோ போயிட்டேன். மற்ற நேரம்லாம் எனக்கு வாமிட் வரும்ன்ட்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ட்ரெயினில் போனால் வாமிட்லாம் வந்து வராது. பஸ்ஸில் போனால் தானே வாமிட் வருது. பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி தான், சேம் ப்ராப்ளம். என்ன மாதிரியே என் பிள்ளைகள் 2 பேரும். சரி, ஒருத்தருக்கு தான் அப்படி இருக்கும், ஒருத்தர் வாந்தி எடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா, நமக்கே வாமிட் வரலனாலும் அவங்க 2 பேரும் எடுக்கிறத பார்த்தா எனக்கு வாமிட் வந்துடும். எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் என்கிட்ட தள்ளி விட்டு அவங்க ஒரு உரமாக போய் உட்காந்துக்குவாங்க. உங்கள் 3 பேரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே அப்படின்ட்டு. ட்ரெயின் புக் பண்ணதுனால, எங்களுக்கு ட்ரெயினில் போனதுனால அந்த எந்த ஃபீலுமே வந்து இல்லையா. ஆனால் என்ன, பஸ்ஸில் போனால் கூட வந்து பிள்ளைங்கள ஒரு பக்கம் மடியில் படுக்க வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்து தூங்கலாம். அந்த ட்ரெயினில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னமோ தெரில, நல்லா தூங்கின மாதிரியே இல்லை. ட்ரெயினில் தான் நல்லா சௌரியமாக இருக்கும் படுத்து தூங்குறதுக்கு. இருந்தாலும் பிள்ளைங்கள சுற்றி நிறைய பேர் இருக்காங்களா, அதனால் பிள்ளைங்கள ஒவ்வொருட்டே எட்டி பார்த்துட்டே எனக்கு வந்து கன்னியாகுமரியே வந்துருச்சு. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பீச்சுக்கே வந்துட்டோமா. ஃபஸ்ட்டு பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பேக் இதுகளெல்லாம் வச்சுட்டு முதல்ல போய் ரூமுக்கு போகணும் அப்படின்ட்டு ரூம் தேடி அலையிறோம். 2-3 இடத்துல பார்த்து எங்களுக்கு ரூமே கிடைக்கல. ஏன்னா அது முன்னாடியே புக் பண்ணி வச்சுருவாங்க போல். நம்ம என்ன முன்ன பின்ன டூர் போனால் தானே நமக்கு தெரியும். சரி, பிள்ளைங்களாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்களா. அதுக்கு அன்னைக்கு வந்து சூரியன் சீக்கிரமாகவே உதிச்சிருச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் தான் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் நம்ம இப்படி இங்கே தானே இருக்க போகிறோம், ஒரு நாள் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் அப்புறமா வந்து நாளைக்கு முழுசாக பார்த்துக்கலான்னு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் ரூமுக்கு போவோம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர் எடுக்க வருவாங்கள்ல, அந்த ஃபோட்டோ வாங்க போகிறதுக்கு ஒரு இடம் வந்து எழுதி கொடுத்தாங்க. சரின்ட்டு அங்கே போய் வாங்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்துச்சா, கிஷோரை போய் சும்மா போய் கேட்டு வாடா, இருந்துச்சுன்னா நமக்கு லக் அப்படின்ட்டு போய் கேட்டு வர சொன்னேன்னா, அது எங்களுக்கு வந்து அழகாக ஒரு ரூம் வந்து கிடச்சிருச்சு. நம்ம என்ன ரூம்லேயேவா இருக்க போகிறோம், எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு இது ஓகே தான். 1000 ரூபாய் தான் வந்து வாடகை. ஆனால் வந்து அட்வான்ஸில் எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்ல. நம்ம பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து அழகாக வந்து புக் பண்ணியாச்சு.
புக் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன ரூம்லேயே இருந்தோம். முழுக்க முழுக்க பீச்சிலே தான் வந்து எங்கள் பொழுது வந்து ஓடிச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லா அமைஞ்சிருச்சு ரூம் வந்து கரெக்டாக பீச் ஓரமாக. எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை. எனக்கு வந்து என்னென்னா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போகணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் திடீர்னு எங்கள் வீட்டுக்கார் போட்ட பிளான் தான் கன்னியாகுமரி போகலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு 2, 3 டைம் சின்ன பிள்ளையில வந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து போட்டில் வந்து இங்கே சிலைக்கெல்லாம் வந்து போகலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா போட்டு லைனு எப்படி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்ட ஆகும் போல். நாங்கள் போயிருந்தப்போ வந்து கண்ணாடி பாலம் வந்து போடல. அந்த வேலை தான் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ போட்டுட்டாங்கல்ல. பிள்ளைங்களுக்கு அப்போவே போகணுன்னு ஆசை தான். அந்த லைனை பார்த்துட்டு அவங்களே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் தீபாவளி டைமில் வந்து தானே போயிருந்தோம். அப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு பீச்சுக்கு வந்து போட்டு வந்து விட்டுருந்தாங்க மத்தியானம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மழை பெஞ்சது தான் அதுக்கப்புறம் வந்து விடலை. எங்களுக்கு எல்லாமே சூப்பராக கிடச்சிருச்சா. ரூமு நமக்கு நல்லா பீச் ஓரமாக, நம்ம பீச் பால்கனி அதுவும் மேலே மாடியிலையா. மாடியில் இருந்துட்டு அப்படியே வந்து பீச்செல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 நாள் சூப்பராக போச்சு. ஆனால் என்ன ஒரே ஒரு குறை தான், அந்த ஊரில் எங்களுக்கு சாப்பாடே செட் ஆகலை. கன்னியாகுமரி சாப்பாடு நல்லாயிருக்குன்னு நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோமா. ஆனால் என்னமோ தெரில, இந்த பீச் ஓரத்துலலாம் நிறைய கடைகள் இருக்குது. ஒன்றுமே சாப்பாடு செட் ஆகலை. அந்த ஊர் எல்லாமே வந்து சாப்பாடு ரேட்டு ஜாஸ்தி. நம்ம வந்து ஊருக்கு புதுசு அப்படிங்கிறதுனால எங்கே எது கிடைக்கும்னு ஒன்றுமே தெரியலையா. அன்றைக்கி ஒரு நாள் பொழுத வந்து எப்படியோ ஓடிட்டு காலையில் கிளம்பி திருச்செந்தூருக்கு வந்து போயிட்டோம். அங்கே போய் தான் வந்து நல்லா சாப்பிட்ட மாதிரியே வந்து இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பியாச்சு. காலையிலே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காந்தி மண்டபம், பீச்சு எல்லாமே வந்து சுற்றிட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்து அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த விலாக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உங்கள் ஃபேமிலி கூட வந்து எங்கே ட்ரிப் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ரிப் போயிருப்பீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். டாட்டா பாய்.